Good morning friends. நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ஒரு டிப்பிக்கலான போடே பிளாட் ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஒரு டிலே எலமெண்ட் e⁻−0.2s அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இது இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு போடே டயக்ராமுடைய ப்ராப்ளம் தான். ஸோ இது ஒரு டிப்பிக்கலான ப்ராப்ளம். அகெயின் இதுவும் நிறைய தடவை யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடலில் ஒன்று பார்க்கலாம். இப்போது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஃபார் அ கிவன் g of s k e⁻−0.2s by s into s plus 2 s plus 8. Find k so that the system is stable with a gain margin equal to 6 decibels and a phase margin is equal to 45 degree. ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், k = 1ன்னு போட்டு போடே பிளாட் வரைஞ்சிடணும். வரைஞ்சதுக்கப்புறம் கிராஃபை வச்சுட்டு கொடுத்துருக்குற கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர்ஸாகவே இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேக்டர்ஸாக இருக்கிறதுனால வெரி குட். நம்ம என்ன செஞ்சிடலாம், டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம் மட்டும் நமக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் இல்லை. எப்படி இருக்கணும் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்னா τs + 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும். பட் நமக்கு அது இல்லை. அப்போ என்ன செய்கிறோம், இந்த s + 2 s + 8ங்கிறத நம்ம டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முக்கு மாற்றுறோம். அப்போ என்ன செஞ்சிடணும், 2வையும் 8ஐயும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா யூ கேன் see that இங்கே எடுத்துருக்குறாங்க பாருங்கள், 2வையும் 8ஐயும் வெளியே எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு மாறிடுச்சு. அப்போது 1/2ங்கிறது 0.5s ஆகிடுச்சு, 1/8ங்கிறது 0.125s மாறிடுச்சு. அப்போது இது வந்து நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முக்கு மாறிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை மாற்றியாச்சு. இப்போ அந்த 2வையும் 8ஐயும் வெளியே எடுத்துட்டோம். அப்போ 2 × 8 16. அப்போ 1/16னா இங்கே இருக்கக்கூடிய 0.0625ங்கிறது. மிச்சம் எல்லாமே அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் தான். அடுத்து நம்ம ஒர்க் என்ன, டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் we have to convert that into a sinusoidal transfer function. sinusoidal transfer functionக்கு நம்ம என்ன செய்யணும், sக்கு பதிலாக we will substitute s is equal to jω. s is equal to jω சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்கள். Okay, your transfer function will be changing like this. You see, s is equal to jω. Now you substitute s is equal to jω, then you get a transfer function like this. இதுதான். இப்போ இதில் நமக்கு நார்மல் ப்ராப்ளத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அப்படி இந்த ப்ராப்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த ஃபேக்டர் தான். இந்த ஃபேக்டர் வந்து மேக்னிடியூடை அஃபெக்ட் பண்ணாது. இட் வில் அஃபெக்ட் ஒன்லி தி ஆங்கிள். அதனால் மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்டரை நம்ம ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா e⁻j டேர்ம்ங்கிறது என்ன, e⁻j∠θ sin θ cos θ. அப்போ இட் ஹேஸ் அன் எஃபெக்ட் ஓவர் இட்ஸ் ஏன்னா இதோடைய மேக்னிடியூட் என்ன, e⁻j∠θங்கிறது என்னன்னு பாருங்கள், e⁻j∠θ. இது எப்படி எழுதலாம், cos θ ப்ளஸ் j sin θன்னு எழுதலாம். இதோடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், √cos² θ ப்ளஸ் sin² θ. cos² θ ப்ளஸ் sin²ங்கிறது 1. அப்போ மேக்னிடியூட் வேல்யூங்கிறது அஃபெக்ட் பண்ணாது, நம்மளுடைய ஆக்சுவலோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதோடைய ஆங்கிளில் மட்டும்தான் இது என்ன பண்ணும், இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த ஃபேக்டர் e⁻−0.2j0.2ω ஆங்கிளில் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஃபேக்டரோட மேக்னிடியூட் என்ன, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப்படியே இங்கே வந்திருக்கு. ஏன், இதோடைய மேக்னிடியூடோட வேல்யூ எவ்வளவு நம்ம இங்கே கால்குலேட் பண்ண மாதிரி இட் வில் பி 1 only. அப்போது இட் வில் நாட் அஃபெக்ட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இட் வில் அஃபெக்ட் ஒன்லி டூரிங் ஆங்குலர் பார்ட். போட்டிருக்காங்களா, ரைட். இப்போ நம்ம இதை சைனசாய்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக மாற்றியாச்சு. அப்போ என்ன செய்யணும், இதோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சிஸை முதல்ல கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ஃபேக்டரோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன, 1/0.5 2. இதோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி 1/0.125 8. அப்போ இது ரெண்டையும் ωc1 2 radians/s, ωc2 8 radians/s. கரெக்டுங்களா. இப்போது இதை வந்து நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, இதை விட கம்மியாக ωc1 விட ஒரு கம்மியான ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சியும் ωc2 விட கம்மியாக ஒரு கார்னர் ஃப்ரீக்வன்சியும் செலக்ட் பண்ணுறோம். அது நம்மளுடைய விருப்பம் தான். 2 விட கம்மியாகவும் 8 விட அதிகமாகவும் தான். இந்த ப்ராப்ளத்தில் அவங்க என்ன எடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ωLயும் ωc1 எப்படி எடுத்துருக்குறாங்க, ωL வந்து 0.5ஆகவும் ωH வந்து 50 radians/s எடுத்துருக்காங்க. 8 விட அதிகமாக 50ஆகவும் 2 விட அதிகமாக 0.5 கம்மியாக 0.5ஆகவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து டேபிளுக்கு போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் இது
0.625 j omega. இந்த டேர்ம் முதல்ல எடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் எடுத்து ஃபஸ்ட்டு டேபிளோடைய ஃபஸ்ட்டு டேர்ம். இந்த டேர்முக்குரிய கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன? கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஏன்? இதுக்கு டைம் கான்ஸ்டன்ட் இல்லை. இதில் தான் டைம் கான்ஸ்டன்ட் இருக்குது. இது மாதிரி இதில் டைம் கான்ஸ்டன்ட் இல்லை. அப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடையாது. இதோடைய ஸ்லோப் என்ன? டினாமினேட்டரில் நமக்கு ஒமேகா வந்திருக்கு. அப்போ மைனஸ் வந்துடும். ஒமேகாவோட பவர் 1. அப்போ என்ன வந்திருக்கும்? -20. இதோட சேஞ்ச் இன் ஸ்லோப்பு இருக்காது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு. இப்போ சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்காது. ரெண்டாவது டேர்ம் எதை பொறுத்து எடுப்போம்? நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூவை பொறுத்து. கார்னர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ அந்த டேர்ம் 2க்குரிய அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி டேர்ம் என்ன? 1/1 + 0.5 omega. அதோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி 2. டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மைனஸு. ஒரு வேல்யூ பவர் ஒமேகாவோட பவர் என்ன? 1. அப்போ 20. அப்போ -20. ஏற்கனவே ஒரு -20, இப்போ ஒரு -20. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு -40. இதுதான் சேஞ்ச் இன் ஸ்லோப்பு. அடுத்தது ரெண்டாவது ஃபேக்டர் என்ன? அடுத்த டேர்ம் என்ன? 1/1 + j 0.125 omega. இதோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன? 1/0.125 which is equal to 8. இப்போ இதோடைய ஸ்லோப் என்ன? இதுவும் டினாமினேட்டரில் தான் இருக்குது. ஒமேகாவோட பவர் என்ன? 1 தான் இருக்குது. அப்போ -20. இப்போ ஏற்கனவே ஒரு -40, இப்போ ஒரு -20. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பு என்ன? சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன? ஏற்கனவே -40, இப்போ -20, அப்போ -60. அப்போ இந்த டேபிள் முடிஞ்சுது. இந்த டேபிள் முடிஞ்சதுன்னா அடுத்து நம்ம என்ன செய்வோம்? கொடுத்துருக்குற இந்த டேபிளோடைய ஸ்லோப்ஸோடைய வேல்யூஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? வி வில் கோ ஃபார் ஃபைண்டிங் தி மேக்னிடியூடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒமேகா எல்லை வச்சு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒமேகா எல்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு. அப்போது +20. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? 20 log of 0.625 பை ஒமேகா. ஒமேகாவோட வேல்யூ 0.5 நம்ம எடுத்துருக்கோம். ஒமேகா எல்லோட வேல்யூ அப்போ 0.5. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? -18 decibels கிடைக்குது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது நாகூர்கனியில் இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஸ்லோப் எடுத்திருப்போம். இந்த ஸ்லோப்பு log ஆஃப் கரண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி. கரண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்முடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி. இந்த டேர்ம் இதோட டேர்ம் என்ன? 2. இப்போ இந்த 2 டிவைடட் பை ப்ரீவியஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி 0.5 ப்ளஸ் இதுக்கு ப்ரீவியஸான மேக்னிடியூட் வேல்யூ -18. அப்போ இதோடைய கால்குலேட் பண்ணால் அதோடைய வேல்யூ என்ன வரும் பார்த்தீங்கன்னா -30 வருது. -30 decibels. ஓகே. இப்போ அடுத்த டேர்ம் என்னவா வந்திருக்கும்? இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் எடுத்திருப்போம். அப்போ என்ன வந்து போட்டிருப்போம்? -40 log ஆஃப். இப்போ இதோடைய கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன? 8 டிவைடட் பை ப்ரீவியஸ் வந்து 2, இப்போ -30. ஓகே, இதுதான் வந்திருக்கும். யூ கேன் see it here. -40 log of 8/2 -30. என்ன கிடச்சிருக்கு? -54 decibels. அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன? -60 into log of நம்ம எடுத்துருக்கிறது 50 டிவைடட் பை 8 -54, ஸோ -102. இப்போ நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? மேக்னிடியூட் பிளாட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஒமேகா தெரியும், கரஸ்பாண்டிங்கான ஏ வேல்யூ தெரியும். நம்ம மேக்னிடியூட் பிளாட்டு வரைஞ்சிடலாம். ஃபேஸ் பிளாட்டு நம்ம அடுத்து வரைகிறோம். ஸோ மேக்னிடியூட் பிளாட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுடைய ஒர்க் என்ன? ஃபேஸ் பிளாட் டிசைனிங். ஃபேஸ் பிளாட் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிள் எழுதணும். ஃபேஸ் ஆங்கிள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபேஸ் ஆங்கிள், இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்முக்கு வராது. இங்கே வந்து ஒரு எஸ் டேர்ம் இருக்குது. இங்கேருந்தே போகலாம். இங்கே ஒரு ஒமேகா டேர்ம் இருக்குது. அப்போ ஒமேகானா டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஒமேகா. அப்போ என்ன வரும்? -90 tan inverse of 0.5 omega tan inverse of 0.125 omega. அப்புறம் இந்த டேர்முடைய ஆங்கிள் ஃபார்ம் என்ன? -0.2 omega. இப்போ நீங்கள் பாருங்கள் ஈக்குவேஷன்ஸை, யூ கேன் see it here. இது ரேடியன்ஸில் இருக்கிறதுனால டிகிரிக்கு மாற்றுறதுனால 180/π போட்டிருக்காங்க. -0.2 omega into 180/π. ஆக்சுவலாக e⁻−0.2 இருந்ததுனால -0.2 omegaன்னு போட்டிருக்காங்க. ரேடியன்ஸில் இருக்கிறத டிகிரிக்கு மாற்றணும். ஏன்னா ஃபைங்கிறது ஆங்கிள் இல்லையா? ஆங்கிளுக்கு மாற்றுறதுனால இப்போ இதை வந்து 180/πன்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி -180 -90 tan inverse of 0.5 omega tan inverse of 0.125 omega. இதுதான் உங்களுடைய ஃபேஸிங் ஆங்கிளுடைய ஈக்குவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு டிப்பிக்கலான ப்ராப்ளம். இந்த ஒமேகா டேர்ம் வர்ற ப்ராப்ளம். அந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல ஆங்கிளில் மட்டும்தான் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த டேர்மோட இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க.
ஸோ மைனஸ் tan inverse ஆஃப் 0.125 ஒமேகா இதான் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களால் கால்குலேட்டரில் டைரெக்டாகவே இது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து கால்க் மோடில் வந்து ஒமேகா வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஒமேகாவை சப்ஸ்டியூட் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டோட்டலாக ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆங்கிள் 5 ஆங்கிள்ஸ் கிடைக்குது. ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஒமேகா யூ ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் 5. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஐ ஹாவ் டு பிளாட் இட் இன் தி செமிலாக் கிராஃப் ஷீட். அப்போ செமிலாக் கிராஃப் ஷீட் எடுத்து பார்க்கும்போது யூ கேன் see it here. இப்போது k is equal to 1 இதுதான் நம்மளுடைய இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.5 தானே. அப்போது இதில் பாருங்கள், இது வந்து என்னது 0.1 சாரி 0.01, இது 0.1, இது 0.5. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0.5. 0.5ல் அதோடைய வேல்யூ எவ்வளோ கிடைச்சது நமக்கு -18 கிடைச்சது. இப்போ அது மாதிரி அடுத்து 2ல் என்ன கிடைச்சது, we are getting -30. அடுத்து 5ல் என்ன கிடைச்சது, 5 அடுத்து என்ன வந்தது 8ல் என்ன கிடைச்சது, we are getting some other number. 8ல் we got some 8ல் என்ன வேல்யூ வந்தது, இது வந்து -30 வந்து அடுத்து 8ல் கிடச்சது -54 கிடச்சிது. இப்போ இங்கே பாருங்கள் என்ன வருது, இது வந்து 0.5னா இது வந்து 1, ஸோ 1னா 8க்கு நேராக தப்பாக மார்க் பண்ணியிருக்கு இந்த ப்ராப்ளத்தில். 8ங்கிறது இங்கே தான் வரணும், 8க்கு நேராக -54 வரணும். ஓகே, -54 வரும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் இது தப்பாக மார்க் ஆகிருக்கு. 8ல் தான் வந்து ஆக்சுவலாக மார்க் பண்ணியிருக்கணும், இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கணும். அப்போ உங்கள் ஸ்லோப் இங்கே வந்துருக்கணும். ஆக்சுவலாக 10ல் வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க, தப்பு இது ஆக்சுவலாக. ஓகே, இங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே மட்டும் தப்பாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அது கட் ஆகும் கார்னர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ -54. அதுக்கப்புறம் 50 என்னமோ சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 50க்கு நேராக அவங்களுடைய அதோடைய வேல்யூ வந்து we are getting it like -102. ஓகே, இதாக இருக்குது -102 டெசிபிள்ஸ். ஓகே, -102 டெசிபிள்ஸ். ரைட். இப்போ வந்து ஃபேஸ் பிளாட் வரைகிறாங்க. ஃபேஸ் பிளாட்டு நமக்கு ஏற்கனவே ஒமேகாக்கும் 5க்கும் இடையில உள்ள அந்த வேல்யூஸை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அப்போது இந்த ஃபேஸ் பிளாட்டும் இதுவும் தான் ஆக்சுவலாக நம்ம கே வந்து 1ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வரைஞ்ச அந்த ஃபேஸ் பிளாட். இப்போது நம்ம கேஸஸ் 2 கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு ப்ராப்ளத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் அ கெயின் மார்ஜின் ஈக்குவல் டு 6 டெசிபிள்ஸ். கெயின் மார்ஜின் எப்படி கண்டுபிடிப்போம், -180 டிகிரிலேருந்து கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்து அதே மாதிரி செகண்ட் கேஸுங்கிறது ஃபேஸ் மார்ஜின் ஈக்குவல் டு 45 டிகிரி. இப்போ யூ வில் கோ கவனிங்க. இப்போது ஃபேஸ் மார்ஜின் செகண்ட் கேஸ் எடுத்து முதல்ல பண்ணுறாங்க. ஃபேஸ் மார்ஜினுக்கு அவன் கொடுத்துட்டான், எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 45 டிகிரின்னு அவன் கொடுத்துட்டான். அப்போ காமா இஸ் கிவன் 45 டிகிரி. அப்போ 5GC கண்டுபிடிக்கணும். 5GC கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், காமா -180 which is equal to 45 - 180 which is -135. இந்த -135ல் உங்கள் கிராஃபில் அதோட மேக்னிடியூட் என்னன்னு பார்க்கணும். k = 1ங்கிற கிராஃப் இருக்கு இல்லையா, k = 1ங்கிற கிராஃபில் -135ல் அதோடைய கெயின் வேல்யூ எவ்வளோ இருக்குது, see it like -135 அது இந்த ஃபேஸ் பிளாட்டில் கட் பண்ணுறதுக்கு நேராக உங்கள் பிளாட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் -24 கிடைக்கும். அப்போது ஆக்சுவலாக என்ன ஃபேஸ் மார்ஜின் எப்படி கண்டுபிடிப்போம்னா, 0 டெசிபல் லைனில் கிராஸ் பண்ணும்போது நம்ம அதை அப்படியே கீழே இது பண்ணி அப்போ 5GC என்னன்னு பார்ப்போம் நமக்கு. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறதுன்படி நமக்கு மேக்னிடியூடு என்ன வருது, ஆக்சுவலாக k = 1ல் -24. இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்கணும்னா 0 இருக்கணும். அப்போ இது 0 ஆகணும்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஆட் ஈச் பாயிண்ட் இன் திஸ் கிராஃப் வித் +24. அப்போ ஆட் பண்ணால் தான் 0 கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, இப்போ இந்த பாயிண்ட்டோட வேல்யூ எவ்வளோ -18. இதோட ஒரு 24 ஆட் பண்ணோம்னா என்ன வரைக்கும், -24 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், யூ வில் கெட் -32. அப்போ அது இட் வில் -32 போயிடுச்சு.
கரெக்டுங்களா? சாரி, மைனஸ் 24 இது ஆட் பண்ண தானே சொல்லியிருக்கான், ப்ளஸ் 24. அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் 18ஓட 24 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வில் கெட் நியர்லி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், 24ஆல் ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டோட வேல்யூ எவ்வளோ வந்து நமக்கு 16 18 18ஓட ஆட் பண்ணும்போது 24 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஓகே, 24 minus 18, அப்போ யூ வில் கெட் இட் லைக் 6. ஓகே, அப்போ என்ன ஆகுது? இப்போ இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 6 சரிதானே? அடுத்து இந்த பாயிண்ட்டோட வேல்யூ எவ்வளோ வந்தது? -30. இதோட 24னா 16 கிடைக்கும், அப்படி தானே? -30 + 24. அப்போ 24ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் கரெக்டு தானே? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? -6. கரெக்டு தானே? என்ன ஆட் பண்ணுறோம்? -30 + 24 ஆட் பண்ணோம்னா -6 கிடைக்குது. அப்போது -6. அடுத்த பாயிண்ட் என்ன எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் இட் லைக் -6. கரெக்டு தானே? செகண்ட் பாயிண்ட் இஸ் -6. அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், k = 1ன்னு நம்ம கால்குலேட் பண்ண ஒரு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், 24ஆல் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிளாட் அப்படியே மேலே ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த ப்ராப்ளம் தான், இந்த பிளாட்டு தான் உங்களுக்கு என்னது, ஃபேஸ் மார்ஜின் வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது கிடைக்கிது. அப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே என்ன ஃபார்முலா, 20 log of k = 24. அப்படி தானே பார்த்தோம், 24 ஆட் பண்ணுறது தானே. அப்போ 20 log of k = 24. அப்போ k = என்ன, இதுக்கு ஆன்டி லாக். அப்போ 20 கீழே கொண்டுட்டோம்னா 24/20. ஓகே, அப்போ 10^24/20 வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது? 15.84. அதுதான் 15.84. அப்போது ஃபேஸ் மார்ஜின் வந்து 45 டிகிரிஸாக இருக்கும்போது இந்த போடே ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கூடிய போடே பிளாட்டோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூங்கிறது k = 15.84. இதே கேஸு செகண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கெயின் மார்ஜின் இஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, கெயின் மார்ஜின் இஸ் 6 டெசிபல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 6 டெசிபல்ஸு. இப்போ நார்மலாக நம்ம k = 1ன்றதை கால்குலேட் பண்ணும்போது கெயின் மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், we will take -180 டிகிரி. அப்போது -180 டிகிரியிலேருந்து லைன் வரைஞ்சோம்னா இந்த -180 டிகிரிங்கிற லைனு உங்கள் ஃபேஸ் பிளாட்டை எங்கே கட் பண்ணுது, அதோடைய ஃபேஸ் பிளாட்டு அதுக்கு நேராக மேலே எடுத்துகிட்டு போய் அதோடைய மேக்னிட்யூட் வேல்யூ எவ்வளவு, -13 கிடைக்குது. இந்த -30ங்கிறது உங்களுக்கு 34 ஆக்சுவலாக. நீங்கள் யூ கேன் சி -180 ஃபேஸ் பிளாட்டு அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த பாயிண்ட்டு இந்த இடத்துல வருது. அப்போ கிட்டத்தட்ட இட்ஸ் நியர்லி -34. அப்போ -34னா கெயின் மார்ஜின் என்ன, +34, மைனஸ் ஆஃப் மைனஸ், அப்போ +34. அப்போ ஆக்சுவலாக k = 1ல் இந்த மாதிரி வருது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் யூ ஹேவ் டு ஆட் வித் அந்த நம்ம கால்குலேட் பண்ண -34ஓட ஆட் பண்ணணும். அப்போது பட் அவங்க கொடுத்துருக்கிறது 6 டெசிபல்ஸு. 6 டெசிபல்ஸ்னால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் மேக்னிட்யூட் பிளாட்டு 34க்கும் 6க்கும் இடையில உள்ள டீவியேஷன் அது எவ்வளவு, 28 டெசிபல் ஷுட் பி ஆடட் டு எவ்ரி பாயிண்ட்டு. ஓகே, இப்போ 34 டெசிபல்ஸ்க்கு கொடுத்துருக்கிறது 6. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 28 டெசிபல்ஸு. இந்த 28 டெசிபல்ஸு நம்ம என்ன செய்கிறோம், k = 1ன்னு கிடச்சிருக்கக்கூடிய பிளாட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் என்ன மேக்னிட்யூட் கிடச்சிருக்கோ அது ஒவ்வொன்றிலையும் 28 ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் மேக்னிட்யூட் பிளாட் என்ன ஆகிடுச்சு, இப்போ இங்கேருந்து k = 1ங்கிற பிளாட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் தெரியும். அதே மாதிரி இப்போ கேடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்போ எவ்வளோ, 20 log of k = நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோம், 28. அப்போ 20 log of k = 28 which is equal to k = 10^28/20 which is equal to k = 25.12. இப்போ ரெண்டு கேஸையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் கால்குலேஷன்ஸ் தான் கொஞ்சம் கவனமாக திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துருங்க. இது வந்து ஒரு டிப்பிக்கலான ப்ராப்ளம்னா இந்த ஃபேக்டர் e⁻−0.2s இந்த ஃபேக்டர் இன்வால்வ் இருக்கக்கூடியது. கரெக்டாக இது 2-3 தடவை யூனிவர்சிட்டிஸ்லேயும் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக திருப்பி கேளுங்க. இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க.
தேங்க்யூ.